Welcome back. This is New World of Education Zoology YouTube channel. Today we will see about PGTRB Zoology Unit 3, third unit, correlation. Correlation na வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். First, correlation அப்படினா என்ன? ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி படிக்கிறது தான் வந்து correlation. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எடை மற்றும் உயரம். ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்தோம்னா நம்ம எடை மற்றும் உயரத்தை வந்து ரெண்டு வேரியபிள்ஸாக எடுத்துக்க முடியும். அதுக்கு ரெண்டுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது. அண்ட் டைம் அண்ட் ஸ்பீடு, இது மாதிரி நிறையா எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ டூ வேரியபிள்ஸுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத வந்து படிக்கிறது தான் வந்து காரிலேஷன். இப்போ இதை வந்து வகைகள் அப்படின்னு சொன்னோம்னா மேஜராக ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ரெண்டின் தொடர்பும் ஒரே திசையில் வந்து அதிகரிக்குது இல்லை குறையுதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் ரெண்டும் வந்து சேமாக ஒரே டைரக்ஷனில் வந்து இருக்கும். ஒன்று அதிகரிச்சிச்சு அப்படின்னா ரெண்டு மற்றதும் அதிகரிக்கும். ஒன்று குறையுது அப்படின்னா அடுத்ததும் குறையும். இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் காரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன் பீயிங் எடுத்தோம்னா அவரோட வளர்ச்சியில் க்ரோத்தில் பார்த்தோம்னா எடையும் அதோட உயரமும் வெயிட்டும் ஹைட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கே தான் போகும். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் காரிலேஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது அந்த வேரியபிள்ஸ்க்கு இடையில உள்ள தொடர்பு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். ஒன்று அதிகரிக்கும், ஒன்று குறையும். இல்லை இன்னொன்று குறையும், இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட்டில் அதிகரிக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் காரிலேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து டைம் அண்ட் ஸ்பீடை வந்து சொல்லலாம். இது வந்து மேஜராக நம்ம வந்து அதோட டைப்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இதுலேயே வந்து கைண்ட்ஸ் ஆஃப் காரிலேஷன் வந்து அடுத்த வரிசையாக பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து காரிலேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த காரிலேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு காரல் பியர்சனோட பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரிலேஷன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வந்து நம்ம காரிலேஷனை வந்து மெஷர் பண்ணுறோம். யார் வந்து இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா காரல் பியர்சன். அதனால பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரிலேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுக்கான ஃபார்முலா என்ன? சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிஎக்ஸ் டிஒய் பை ரூட் ஆஃப் சிக்மா டிஎக்ஸ் ஸ்கொயர்டு இன்டு சிக்மா டிஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். சிக்மா இல்லை சம் ஆஃப் சொல்லுவோம். sum of dx dy by root of sum of dx squared into sum of dy squared அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. மேக்ஸிமம் காரிலேஷனில் டைப்ஸில் இருந்து தான் கொஸ்டின் வருது. இல்லைன்னா அதை யார் டிஸ்கவர் பண்ணாங்க, அந்த மெத்தட்ஸை ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படிங்கிறதான் கொஸ்டின் வர்றதா இருக்குது. சம்மு வந்து ரொம்ப லென்த்தியாக வர்றதுனால கண்டிப்பாக சம்மு வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இதில் வந்து இந்த மதிப்பு இருக்கும், அந்த மதிப்புக்கு ரிலேட்டடாக கொஸ்டின் வரும். ஸோ அதை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்தா போதும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற அந்த வேரியபிள்ஸ் வந்து +1லேருந்து -1க்குள்ளே வந்து இருக்கும். பொதுவாக காரிலேஷனோட மதிப்பு எப்போதுமே +1லேருந்து -1க்குள்ளே இருக்கும். +1ன்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்குதுன்னா அது பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரிலேஷன் சொல்லுவோம். அது -1 அப்படின்னு கிடைக்கிது அப்படின்னா அதை பர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரிலேஷன் சொல்லுவோம். அதே வந்து காரிலேஷன் மதிப்பே கிடைக்கல, 0ல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நோ காரிலேஷன் ஆர் நோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரெண்டு வேரியபிள்ஸுக்கு இடையில எந்த இதாக ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு காரிலேஷன் மதிப்பு 0வாக கிடைக்கும். அதே -1 இருந்தால் நெகட்டிவ் காரிலேஷன் சொல்லுவோம். +1 பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஒரு டேபிள் இருக்குது. அதுலேருந்து கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டேபிள்ஸை கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த டேபிள்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸில். ஸோ இதை பார்க்கலாம். டிகிரிஸ் ஆஃப் காரிலேஷன் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் ஹை டிகிரி காரிலேஷன். பர்ஃபெக்ட் ஹை டிகிரி காரிலேஷன்னா பாசிட்டிவில் பார்த்தோம்னா +1லேருந்து +0.9 வரை இருக்குது. அப்படி இருந்தால் பர்ஃபெக்ட் ஹை டிகிரி காரிலேஷன். அதே நெகட்டிவ்ல வந்து
-1ல் வந்து இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபேர்லி ஹை டிகிரி காரிலேஷன் சொல்கிறோம். அது கிட்டத்தட்ட ஹை டிகிரி காரிலேஷன் மாதிரி தான். +0.75லேருந்து +0.9 வரை இருக்குது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேர்லி ஹை டிகிரி காரிலேஷன் சொல்கிறோம். அதே நெகட்டிவ்லன்னா மைனஸ், ப்ளஸில் இங்கே பாசிட்டிவ்னா ப்ளஸில் வரும், நெகட்டிவ்னா மைனஸில் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே -0.75லேருந்து -0.9 வரை இருக்குது. மாடரேட், இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தது. மாடரேட்னா வந்து பாசிட்டிவில் +0.5லேருந்து +0.75 அண்டு +0.25 to 0.5 வரை வந்து இருக்குது. இதை மாடரேட்னு சொல்கிறோம். அதே நெகட்டிவில் அப்படியே மைனஸில் வருது, -0.5 to -0.75, -25 to -0.5. இது வந்து மாடரேட்டு. ஒன்றுக்கும் மாடரேட்னா பாசிட்டிவ்ல என்ன மதிப்பு, நெகட்டிவ்ல என்ன மதிப்புன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் தெரிஞ்சால் போதும், நெகட்டிவ் அது அப்படியே மைனஸில் வரும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் சேஞ்ச் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட்டு 4th ஒன் லோ காரிலேஷன் சொல்லும்போது மாடரேட்ங்கிறது வந்து 0.5 to 75 வரை தான். இதில் -0.5லேருந்து -0.075 வரை. லோ காரிலேஷன் சொல்லும்போது 0.025 to 0.5, அதே வந்து 0.025 to -0.05 அப்படிங்கிறது வந்து என்னென்னா நெகட்டிவில் வந்து வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு வெரி லோ காரிலேஷன் <0.25, 0.25க்கு கீழே அப்படின்னு சொல்லும்போது அதை வெரி லோ காரிலேஷன் சொல்கிறோம். அதே நெகட்டிவ்ல பார்த்தோம்னா -0.25 வரை வந்து இருக்கும். அண்ட் நோ காரிலேஷன் ஆல்ரெடி சொன்னாதான், 0 இருந்துச்சுன்னா ரெண்டுலேயுமே எந்த மதிப்பும் இருக்காதுன்னா தட் இஸ் நோ காரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேபிள்ஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க.